என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதன் காரணமெல்லாம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்றேன். அதிகாலையில் நீங்கள் காலைக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு இந்த ஆசனங்களை ஒரு 10 நிமிடம் முன்பின் ஆசனங்கள் ஒரு 5 நிமிடம் மூச்சு பயிற்சியை செய்வீர்களானால் நீங்கள் நோயற்ற வாழ்வையை குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நிச்சயமாக அடைவீர்கள். இன்றைக்கெல்லாம் சிறுவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் மருந்து செலவுக்கென்றே தம்முடைய வருமானத்தில் பெரும்பகுதி போய்விடுகிறது. நோய் என்னவென்றே தெரியாமல் பல நோய்கள் வந்து விடுகிறது. அதை தெரியாமலே மருந்துகள் கொடுத்து காலமெல்லாம் மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு நமது வருமானத்தில் பெருந்தொகையை டாக்டர்களுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு எனக்கு 87 வயது ஆகிவிட்டது என்று சொன்னால் நான் டாக்டரே பார்த்ததே இல்லை, எனக்கு தெரியாது. காலையிலும் மாலையிலும் ஆசனங்களை 1.5 மணி நேரம் செய்து விடுவேன். அது ரயிலில் சென்றாலும் சரி, ஃப்ளைட்டில் சென்றாலும் சரி, அல்லது காரில் சென்றாலும் நான் ஆசனத்தை இந்த குறிப்பிட்ட நேரம் வந்துவிட்டால் இறங்கி செய்துவிட்டு தான் நான் மற்ற வேலைகளை கவனிப்பேன். எனது தாய் தந்தைகளெல்லாம் 50 வயதில் போய்விட்டார்கள். நான் 87 வயதை தாண்டி நிற்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக நான் 100 வயதை வெகுவாக தாண்டுவேன். 100ஐ தாண்டி விட்டால் அப்பொழுது 200ஐ தாண்டுவேன். ஏன் அந்த வல்லமை வருகிறது என்று சொன்னால் 70 ஆண்டுகளாக விடாமுயற்சியுடன் அது செத்த வீடாக இருந்தாலும் சரி, திருமண வீடாக இருந்தாலும் சரி, அந்த நேரம் வந்து விட்டால் ஒரு ஓரமாக ஒதுங்கின ஆசனத்தை செய்துவிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன். ஆகவே தான் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றது. பல வகையில் யோக ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள். எல்லா யோகமும் நமக்கு கிடைத்துவிடும். படிப்பு கிடைத்துவிடும், பதவி கிடைத்துவிடும், மனைவி கிடைத்து விடுவாள், கணவன் கிடைத்து விடுவான், செல்வம் கிடைக்கும், நம்மை எல்லோரும் போற்றுவார்கள், நம்மை எல்லோரும் பின்பற்றுவார்கள், நமக்கு அடங்கி எல்லோரும் நடப்பார்கள். இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், அதே நிலையில் இன்றைக்கு 23 ஆண்டுகளாக திருப்பூரில் அதன் தலைவர், யோகாசன சங்க தலைவர் ரவி அவர்கள் மாணவர்களை என்ன அற்புதமாக பழக்கி இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது எனக்கு வியப்பாக இருக்கிறது. இங்கே நமது 7வது வகுப்பு படிக்கும் கவின் சுப்பையா சென்ட்ரல் ஸ்கூல் CBSE திருப்பூர், ஹாஜிரா அவள் 3வது வகுப்பு படிக்கிறாள் அதே பள்ளியில். இங்கே லகு வஜ்ராசனத்தை செய்ய போகிறார்கள். 3 வயதும் செய்கிறது, 3வது வகுப்பு மாணவியும் செய்கிறார், 7வது வகுப்பு மாணவனும் செய்ய போகிறார்கள். எங்கே நீங்கள் இந்த லகு வஜ்ராசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். பத்மாசனத்தை கலையுங்கள். இது லகு வஜ்ராசனம் என்றும் சொல்லலாம், கபோடாசனம் என்றும் சொல்லலாம். கபோடா என்றால் மருந்து பெட்டி என்று அர்த்தம். அந்த காலத்திலே அரசர்களுக்கு ஒரே ஒரு வைத்தியர் தான் இருப்பார்கள். அவர்கள் அரச குடும்பத்தினருக்கு ஏதாவது நோய் வந்துவிட்டால் ஒரு மருந்து பெட்டியை தூக்கி வருவார்கள். அதனுடைய பஸ்பங்கள், லேகியங்கள் அதை கொடுத்து விட்டு செல்வார். அந்த பெட்டி இந்த மாதிரியாக இருக்கும். ஆகவே தான் இதை கபோடாசனம், கபோடா என்றால் மருந்து பெட்டி, ஆசனம் என்று கூட சொல்வார்கள். இது லகு வஜ்ராசனம் என்றும் சொல்வார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே வஜ்ராசனத்தில் உட்காருங்க. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே என்ன பார்க்க திரும்புங்க. அப்படியே திரும்பி மெதுவாக, அவசரப்படாமல் செய்யணும். ஆசனத்தை அவசரப்படாமல், பதட்டப்படாமல், வேகப்படுத்தாமல் மெதுவாக செய்ய வேண்டும். முதுகை வளைப்பது என்பது கடினம், கைகுண்டு முட்டை பிடிப்பது என்பது கடினம். பாருங்கள், தலையை வளைக்கிறார்கள். எத்தனை வளைவு, நெளிவு, சுழிவு ஏற்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும்.
மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது எளிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.